இரட்டை வேடம் போடும் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு புனையும் செயலை விடியா திமுக அரசு செய்து வருவது ஜனநாயகத்தை நசுக்கும் செயலாகும் என குற்றச்சாட்டு. கழக பணிகளை முடக்க வேண்டும் என்பதற்காக சிவில் பிரச்சனையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருக்கிறார் என செய்திகளை பரப்பும் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் செய்வது சர்வாதிகாரத்தின் உச்சமாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். விசாரணைக்கு ஆஜராகாமல் ஆட்டம் காட்டி வரும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் இரவு நேரங்களில் சென்னை, கரூர் வீடுகளுக்கு வந்து செல்வதாக தகவல். அசோக்குமாரை கைது செய்து அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்காமல் இரட்டை வேடம் போடும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் 4வது நாளாக ஆலோசனை. சிதம்பரம், மதுரை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மீண்டும் மறுப்பு. வரும் 31ஆம் தேதி வரை 1 TMC தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்ட நிலையில் கர்நாடகம் மறுப்பு. நீர் இருப்பு இல்லாததால் மேட்டூர் அணை 13 நாட்களில் வறண்டு கட்டாந்தரையாக மாறும் அவலம். 5 மாவட்டங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் காவிரி நீரை பெற விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா, கூட்டணிக்காக மௌனம் காக்குமா என விவசாயிகள் கேள்வி. கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட மத்திய அரசிடம் அனுமதி வாங்கும் விடியா அரசு காவிரி தண்ணீரை பெற நடவடிக்கை எடுக்காதது ஏன்? விடியா திமுக அரசுக்கு தமிழக விவசாயிகள் சரமாரி கேள்வி. கருணாநிதி பெயரில் 100 ரூபாய் நாணயம் வெளியிட கண்ணும் கருத்துமாக வேலை செய்த விடியா மாடல். கண்ணீர் சிந்தும் காவிரி பாசன விவசாயிகளுக்கு 1 TMC தண்ணீரை பெற்றுத்தர முடியாதா என மக்கள் கேள்வி. காவிரி பிரச்சனையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் புலி போல் பாயாமல் பூனை போல் பதுங்குகிறார் என விமர்சனம். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. தஞ்சையில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசுக்கும் கண்டனம். எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் ஜூன் 18ஐ கள்ளச்சாராய படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என விடியா திமுக அரசு அறிவிக்குமா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 11 வருவாய் வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம். கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், வானாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றி வந்தவரை மாற்றம் செய்து ஆட்சியர் உத்தரவு. ஓசூரில் ஜூஜுவாடியில் 2 ATM மையங்களில் கொள்ளை முயற்சி. அலாரம் அடித்து கொள்ளையர்கள் தப்பி ஓடியதால் பல லட்சம் ரூபாய் பணம் தப்பியது. ஓசூரில் ATM-ஐ உடைத்து 14 லட்சம் ரூபாய் கொள்ளை போன ஒரே வாரத்தில் அரங்கேறிய மற்றொரு கொள்ளை முயற்சி சம்பவங்கள். கொள்ளை கும்பல் ATM மையங்களை குறிவைக்கும் நிலையில் அலட்சியம் காட்டும் விடியா அரசின் காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் மூளையாக செயல்பட்டவர்களை கைது செய்ய முடியாமல் 9 நாட்களாக திணறும் காவல்துறை. உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வழக்கை CBI-க்கு மாற்ற வேண்டும் என வலுக்கும் கோரிக்கை. பொதுத் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க கடினமாக உழைத்த அரசு பள்ளி ஆசிரியர்களை பெயரளவில் கூட பாராட்டாத விடியா அரசு
தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை பாராட்டு விழா நடத்துவதன் மர்மம் என்ன என்று கல்வியாளர்கள் கேள்வி. 2 கோடி ரூபாய் கேட்டு பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் கூலிப்படையினர் உட்பட 6 பேர் கைது. கடத்தல் பின்னணியில் குஜராத் மாநில IAS அதிகாரியின் மனைவியும் இருப்பது தெரியவந்ததால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 4 கிலோ கஞ்சாவுடன் 6 பேர் சிக்கினர். விடிய ஆட்சியில் கஞ்சா புழக்கம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரும்பு தொழிற்சாலையில் சூப்பர்வைசர் கத்தியால் குத்தி கொலை. வேலையை சரியாக செய் என சூப்பர்வைசர் கடிந்து கொண்டதால் ஆத்திரத்தில் குத்தி கொன்ற 19 வயது இளைஞர். காஞ்சிபுரத்தில் இளைஞரை கொலை செய்து பாலாற்றில் புதைத்த கல்லூரி மாணவர்கள் 2 கைது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதால் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியது அம்பலம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இளம்பெண்ணை கழுத்தறுத்து படுகொலை. பேச மறுத்ததால் அரிவாளால் வெட்டி கொன்ற கள்ளக்காதலன் கைது. சென்னை தியாகராய நகரில் விற்பனைக்காக வைத்திருந்த 8 கிலோ கஞ்சா சிக்கியது. முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சா விற்பனை நடைபெறும் நிலையில் காவல்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. கோவை தடாகம் பகுதியில் 221 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கின. விடிய ஆட்சியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் விமர்சனம். ஒடிசாவில் இருந்து 4 கிலோ கஞ்சாவை ரயிலில் கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். வடமாநிலங்களில் இருந்து சர்வசாதாரணமாக கஞ்சா கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் உட்பட 3 பேர் கைது. கல்லூரி மாணவர்கள் தடமாறி குற்ற செயல்களில் ஈடுபடுவதால் பெற்றோர் கலக்கம். திருவண்ணாமலை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை. விடிய ஆட்சியில் நடைபெறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கும்பகோணம் அருகே 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் வேதனை. சிவகங்கையில் இருந்து மதுரை சென்ற அரசு பேருந்தில் கொட்டிய மழைநீர். ஓட்டை உடைசல் பேருந்துகளில் இருந்து எப்போது விடிவு காலம் பிறக்கும் என பயணிகள் புலம்பல். கோவையில் மழை பெய்ததால் அரசு பேருந்துக்குள் அருவி போல் கொட்டிய மழைநீர். பேருந்துக்குள் குடைபிடித்துக் கொண்டு பயணம் செய்த மக்கள். சென்னையின் பல இடங்களில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கும் அவலம். சிறு மழைக்கே சென்னை தாக்குப்பிடிக்காத நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து தம்பட்டம் அடித்த திமுகவினர் மீது மக்கள் அதிருப்தி. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்ட திமுக கவுன்சிலர் அறிவுடை நம்பியின் பாலியல் லீலைகள். பெண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வீடியோ வெளியாகியும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறை. ராசிபுரம் அருகே வெள்ளக்கல்பட்டி கிராமத்தில் ஸ்கிரப் டைபஸ் என்னும் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கட்டட மேஸ்திரி உயிரிழப்பு. புது பெயரில் வைரஸ் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்துமா விடிய அரசின் சுகாதாரத்துறை. சேலம் மாவட்டம் தொட்டில்பட்டியில் அரசு பள்ளி அருகே மதுபானம் விற்றவர் சிக்கினார். விடிய ஆட்சியில் 24 மணி நேரமும் மது விற்பனை தாராளமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சீர்காழி அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். 1 வாரமாக குடிக்க தண்ணீர் கூட முறையாக வழங்காத விடிய அரசுக்கு எதிராக போராட்டம். காஞ்சிபுரம் அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1600 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். விடிய ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னையில் இருந்து அயோத்தி செல்லும் விமானங்கள் இன்று ரத்து. போதிய பயணிகள் இல்லாததால் சேவையை ரத்து செய்த விமான நிறுவனங்கள். பழனி கோவில் நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வாழ்வாதாரத்தை அழிப்பதாக குற்றச்சாட்டு. கடையடைப்பு போராட்டத்தால் பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவதி. உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க முடியாமல் பரிதவிப்பு.